ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நெயில் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன மாதிரி நெயில்ஸ் வளர்த்த முடியலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதை வாங்கி எப்படி ஒட்டுறது, அதுக்கு எப்படி நெயில் ஆர்ட் பண்றதுன்னா ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்பேன். எப்படிதான் இவங்க எல்லாம் நெயில் வளர்த்துறாங்களேன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருப்பேன். நானும் வளர்க்க ட்ரை பண்ணுவேங்க, பட் கொஞ்சம் வளர்ந்தோடனே கட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஆளா நீங்க? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ரீசெண்டா பார்த்ததுன்னா இந்த கலர்ஃபுல்லான நெயில்ஸுங்க. இதுல இந்த மாதிரி 2 கலர் அவைலபிளா இருந்துச்சு. இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன். சோ இது பாத்தீங்கன்னா உங்க நெயில் ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்க நெயில் செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது கூடவே இந்த ரெடி டு ஸ்டிக்ங்கிற நெயிலோடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க. ஒரு 3 டூல் வந்து கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன யூஸ்ங்கிறது சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிங்க் கலரா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நெயில வச்சு நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கணும். சோ நெயில் ஃபுல்லா இந்த இடத்த இப்படி கிளீன் பண்ணிட்டு இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி இப்படி கிளீன் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆல்கஹால் கிளாத் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நல்லா நீங்க தொடச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த ரெடி டு ஸ்டிக்குங்கிற நெயில ஒட்டுறதுக்கு முன்னாடி பண்ற ப்ராசஸ். அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நெயில நல்லா வந்து நான் தொடச்சிட்டேன், ஸ்க்ரப் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குவிட்டிக்கல் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு உங்களோட இதை வந்து லைட்டா எப்படி பின்னாடி பேக்ல புஷ் பண்ணி விடணும். இது ரொம்பவும் அழுத்த தேவையில்லை. லைட்டா வந்து பின்னாடி புஷ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வச்சு அந்த ரெடி டு ஸ்டிக் வியர் இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு பாத்தீங்களா. இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டீங்கன்னா இங்க பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கு பாருங்களேன். இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கரை எடுத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த மாதிரி வரும். ஒரு ரொம்ப தின்னா இருக்கும் இந்த ஸ்டிக்கரு. ஜெல்லி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நீங்க எடுத்து இது வந்து ரீயூசபிள் தான், திரும்ப கூட பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லா இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இப்படி எடுத்து ஒட்டிக்கணுங்க. இப்ப பாருங்களேன், நல்ல கிரிப்பா ஒட்டிக்கிச்சுங்க. நீங்க ஃபங்க்ஷன் போகும்போது கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி எண்ணமே இல்லை, உங்களுக்கு தேவையே இல்லை, இந்த டென்ஷனும் வேண்டாம். ஸோ நெயில் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து பார்த்து இப்படி நல்லா கிளீன் பண்ணி ஒட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டிஃபிஷியல் நெயில் செம்மையா ரெடி ஆயிடும். அதுவும் ரெடி டு ஸ்டிக்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்ன பாத்தீங்களா, இதை எடுத்து இப்ப நீங்க திரும்ப ரீயூசபிள் தான். அதே ஸ்டிக்கர் எடுத்து நீங்க திரும்ப இதுல அப்ளை பண்ணிட்டு இப்படி எடுத்து கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 8 ஆர்டிபிஷியல் ஜெல்லி ஸ்டிக்கரும் விற்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 இது இருக்கு, லீஃப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க, மேல ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்தீங்கன்னா உங்க நெயில் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். ஏன்னா என் பொண்ணு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எனக்கு பண்றா. இது கேட்டீங்கன்னா ரொம்ப நச்சு வேலைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கலர்ஃபுல் ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெயில் ஜெல்லி ஸ்டிக்கரை எப்படி ஒட் பண்றா அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி மேல ஒரு கவர் எடுத்து அதை பாருங்களேன், அந்த மேல இருக்கிற சின்ன ஒரு கவரையும் அவ எடுக்கிறா. உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல, இந்த மாதிரி தான் பிடிக்கும், ஒயிட்டா தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுமே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குங்க, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. எஸ்பெஷலி நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்ல சரவணா ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். போராட்டத்துக்கு பிறகு என் பொண்ணு இதை ட்ரை பண்ணி எடுத்துட்டாளுங்க. அதை எடுத்து வேற காமிச்சிருக்கா பாருங்களேன். அந்த மேல இருக்கிற அந்த சின்ன கவர் வருவனாங்க இருந்துச்சு, ஏன்னா அவ்வளவு தின்னா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன நெயில் எடுத்து காட்டுறான். என்னோட நெயில் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மேல இந்த ஒயிட் கலர் பேஸ் வரணுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில்ஸ் இருக்கு. சோ இந்த 2 நெயில்ஸையும் நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இதுல எது நல்லா இருக்குங்கிறது நீங்க வீடியோல சொல்லுங்க. இந்த 2த்தையும் வச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த ஜெல்லி ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி இப்படி இருந்த என் நெயில் இப்படி ஆயிருக்கு. இப்ப சூப்பரா இருக்குல்ல நெயில் பாக்குறக்கே. பட் ஆர்டிபிஷியல் நெயில் மாதிரி உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சீங்களா, நெயில் பாலிஷ் பண்ணிக்கோங்க இல்ல நெயில் ஆர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெயில எப்படி நான் வந்து அந்த கலர்ஃபுல் ஸ்டிக்கரை வச்சு நான் எப்படி இந்த நெயிலையும் நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த 2 நெயில்ஸையும் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். சோ இப்படி இருந்த நெயில் இப்படி ஆயிருக்கு. சோ இப்படி இருந்த நெயில் இப்படி எப்படி கலர்ஃபுல் ஆகுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் முதல்ல இருந்த கை எப்படின்னு காமிச்சிருப்பேன். இப்ப பாருங்களேன், ரிச்சா சூப்பரா மாறிடுச்சு. கையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாறின மாதிரி இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த ஆட்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்ச மாதிரி செமையா மாறிடுச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செமையா மாறிடுச்சு, ரொம்ப ரிச்சா மாறிடுச்சுன்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை நாமளே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. சோ இதுலயே வந்து ஜெல்லி ஸ்டிக்கர் இருக்கு. பட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஜெல்லி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அந்த நெயில்ஸ் ஒட்டணும். இந்த 2 ஹேண்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க, ரைட்டா லெஃப்டா அப்படின்னு எதுன்னு சொல்லுங்க. ரெண்டுமே நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா போயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட ரைட் ஹேண்ட். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த கலர்ஃபுல் நெயில்ஸா இல்ல இந்த பிளெயின் நெயில்ஸா? நான் இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் நெயில்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஹாப்பியா இருக்கனால இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.